நாலடியாரை பற்றி தொடர்ந்து 8 நாட்களாக தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் ஒவ்வொருவரும் நாலடியாரின் சிறப்பினையும் திருக்குறள் சிறப்பினையும் நிறைய சொல்லிக் கொண்டு வந்திருக்கிறார்கள். அதை நீங்க முன்னால இருக்கிறதெல்லாம் பார்க்கும்போது அந்த நாலடியாரின் சிறப்பை தொடர்ந்து பார்க்கலாம். நானும் அதை சொல்ல வேண்டாம் என்று கருதி கொண்டு தன்னைத்தானே வளர்த்து கொள்கிறது. தமிழை யாரும் வளர்க்க வேண்டாம். தமிழ் எங்கே போனால் நாம நல்லா சிறப்பா வளருவோம் என்று அதற்கு தெரிந்திருக்கிறது. அதனாலதான் இந்த அகழ் பதிப்பகத்துல போய் அது சேர்ந்து நீங்கள் என்னை வளர்த்து விடுங்கள் உங்களால் முடிந்த அளவு அப்படின்னு அது போய் அங்க போய் உட்கார்ந்துகிட்ட மாதிரி வினோதினி கிட்ட போய் அந்த தமிழ் உட்கார்ந்துகிட்டது. அப்படிதான் என்னால நினைத்து பார்க்க முடிகிறது. இது வெறும் புகழ்ச்சிக்காக நான் சொல்லவில்லை, உண்மையான ஒரு செய்தியை தான் நான் சொல்கிறேன். ஏனென்றால் யாரையும் புகழ்ந்து இனிமேல் எனக்கு ஆகப் போவது எதுவுமே இல்லை. ஆனால் ஒருவர் மிக சீரிய ஒரு செயலை செய்கிறார் என்றால் அவரை பாராட்டுவது என்பது மிக மிக முக்கியமானது. அதை ஒரு நாளும் நாம் தவற விட்டு விடவே கூடாது. அதனாலதான் அந்த சிறப்பையும் அந்த சாதனையையும் நான் மீண்டும் மீண்டும் சொல்லிக்கொண்டே இருக்கிறேன். இந்த இருக்குமேயானால் அறம் சார்ந்த பயணமாக இருக்குமேயானால் நாம் சென்று சேரக்கூடிய பேரின்பம் மிகச் சிறந்ததாக இருக்கும். அதனாலதான் என்ன சொல்றாங்கன்னா, உடம்பு மீது நீ வெறும் பற்று வைக்காதே, காயமே இது பொய்யடா வெறும் காற்றடைத்த பையடா அப்படின்னு பழைய திரைப்பட பாடல் சொல்லும். அதே மாதிரி இன்னும் கூட போனால் போகட்டும் போடா, இந்த பூமியில் நிலையாய் வாழ்ந்தவர் யாரடா அப்படின்னு எல்லாம் திரைப்பட பாடல்கள் சொல்லுகின்றன. அப்படி இந்த உடம்பு ஒரு பொய்யான உடம்பு தான். இந்த உடம்புல என்ன இருக்கிறது? இந்த பாடலிலே 46வது பாடலிலே சொல்கிறார்கள், குடரும் கொழுவும் குருதியும் என்பும் தொடரும் நரம்பொடு தோலும் இடையிடையே வைத்த தடியும் வழும்புமாம் மற்றவற்றுள் எத்திரத்தாள் ஈர்ங்கோதையாள். ஒரு பெண்ணை பார்த்து ஒருவன் வர்ணிக்கிறான், அந்த பெண்ணை பார்த்து மயங்குகிறான், அந்த பெண்ணை போற்றுகிறான், பாராட்டுகிறான். அவ எப்படி இருக்கிறா பாரு அப்படின்னு அவன் சொல்றான். எப்படி அவ அழகு பொருந்தியவளாக இருக்கிறா பாரு அப்படின்னு சொல்றான். எப்படி இந்த மாலையை அணிந்து அப்படியே குளிர்ச்சியா இருக்கா பாரு அப்படின்னு சொல்றான். அப்ப அவனை பார்த்து இந்த சமண முனிவர்களே ஒருவர் கேட்கிறார், அவளை பார்த்து இவ்வளவு குளிர்ச்சி அடைந்த மாலையை அணிந்திருக்கக்கூடிய பார்க்கும் பார்வையிலேயே குளிரை தரக்கூடிய பெண்ணுன்னு சொல்றியப்பா, அந்த உடம்புல என்ன இருக்கு தெரியுமா? குடல் இருக்கு அந்த உடம்புல, கொழுப்பு இருக்கு அந்த உடம்புல, குருதியும் என்பும் ரத்தம் இருக்கு, எலும்பு இருக்கு, தொடரும் நரம்பொடு தோலும். உள்ளுக்குள்ளார ஒரு கட்டுமானமாக நரம்பு இருக்கு, வெளிப்புற கட்டுமானமாக தோல் இருக்கிறது. இந்த மாதிரி கட்டப்பட்டு இடையிடையே வைத்த தடியும் வழும்புமாம். தடினா தசை, சதைகள், சதைய வச்சிருக்காங்க. அப்புறம் அந்த கொழுப்போடு கூடிய மாமிசத்தை வச்சிருக்காங்க. இப்ப நீ அந்த உடம்புல பாரு, அந்த உடம்புல என்னென்ன இருக்கு பாரு. குடல் இருக்கு, கொழுப்பு இருக்கு, ரத்தம் இருக்கு, எலும்பு இருக்கு, நரம்பு இருக்கு, தோல் இருக்கு, இடையில மாமிசம் இருக்கு. இதுதானே இந்த அழகான குளிர்ச்சியான பெண்ணுன்னு சொன்னீங்க, எந்த பகுதியிலே இருக்கிறது அது அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்கிறார். அப்போ ஒவ்வொரு பெண்ணையும் பார்க்கும்போது இந்த கோணத்திலே பார்த்தால் எப்படி இருக்கும் என்று நாம நினைச்சு பார்க்கணும். அப்ப அந்த பெண் பின்னாலேயே நாம் தேடிக்கொண்டு போகிறோமே, நீ செய்ய வேண்டிய அறங்களை நீ செய்தாயா? எப்போதும் இந்த மாதிரி புகழ்ந்து கொண்டும் பேசிக்கொண்டும் பார்த்து கொண்டும் இருந்தால் நீ என்றைக்கு அறச்செயல்களை செய்ய போகிறாய் அப்படின்னு கேட்பது மாதிரி இந்த பாடலை அவர் அமைத்திருக்கிறார். அப்ப இன்றைக்கு நிறைய இளைஞர்கள், அது பெண்ணாக இருக்கலாம், ஆணாக இருக்கலாம், அவர்களினுடைய கொள்கை என்பது நாம ஒரு உயரிய இடத்துக்கு வரணும், நம்மால் முடிந்த அளவுக்கு சமுதாய தொண்டுகளை செய்யணும், ஏழை எளியவர்களுக்கு உதவி புரியணும், அதை செய்வதற்கு தான் நாம் இந்த உலகத்திலே வந்திருக்கிறோம் என்ற எண்ணத்தை மறந்துவிட்டு அவ அழகா இருக்கா, இவன் அழகா இருக்கான் அப்படின்னு எல்லாம் போய்கிட்டு இருந்தோம்னா நாம பேரின்பத்தை நோக்கி செல்லக்கூடிய பாதை தடைபடும். சமுதாயத்திலே செய்யக்கூடிய அறங்கள் தடைபடும். அறங்கள் தடைப்பட்டால் சமுதாயம் சீர்கெட்டு போகும் என்பதை உணர்த்தும் விதத்தில் தான் இந்த பாடலை அவர் தந்திருக்கிறார். அடுத்த பாடலிலே சொல்கிறார், ஊறி
உவர்த்தக்க 9 வாய்ப்புலனும் கோதி குழம்பலைக்கும் கும்பத்தை பேதை பெருந்தோழி பெய்வளையாய் என்னும் மீப்போர்த்த அருந்தோலால், கருந்தோலால்னு இருக்கும், அருந்தோலால் கண் விளக்கப்பட்டு. இவரு இந்த கும்பம்னா குடம்னு அர்த்தம். கடுவெளி சித்தர் ஒரு பாடல் பாடுறாரு. அதுல என்ன சொல்றாரு? நந்தவனத்தில் ஒரு ஆண்டி 4 மாதமாய் குயவனை வேண்டி கொண்டு வந்தான் ஒரு தோண்டி. தோண்டின்னா குடம். ஒரு குடத்தை அவன் கொண்டு வந்தான். கடுவெளி சித்தர் சொல்றார். இந்த ஆன்மா என்ன செய்கிறது? போய் குயவன் என்று சொல்லக்கூடிய அந்த உடம்ப உருவாக்குது. எப்படி? நந்தவனத்தில் ஒரு ஆண்டி 4 மாதமாய் குயவனை, 10 மாசமா அந்த ஆன்மா போய் கேக்குது. குயவனை வேண்டி ஒரு உடம்பை எடுத்துக்கிட்டு அது வருது. வந்து அது எவ்வளவு எதற்காக இந்த உலகத்துக்கு அது வந்தது அப்படின்னா, இந்த உலகத்தை நிலை பெற செய்ய வேண்டும், இந்த உலகத்திலே தான தர்மங்கள் செய்ய வேண்டும், இந்த உலகத்திலே இல்லாதவர்களுக்கு கொடுப்பது, உலகத்தை சமத்துவமாக்குவது, இப்படியெல்லாம் கருணை உடையவர்களாக இருப்பது, ஈகை உடையவர்களாக இருப்பது, தயை உடையவர்களாக இருப்பது, இந்த செயல்களை செய்வதற்காகத்தான் இந்த ஆன்மா இந்த குடத்தை எடுத்துக்கொண்டு இங்கே வந்திருக்கிறது அப்படிங்கிறத உணராம ஊறி உவர்த்தக்க 9 வாய்ப்புலனும் அப்படின்னா அழுக்கு. இந்த உடம்பு பூரா உள்ள பூரா இருப்பது எல்லாமே அழுக்குதான். ஒரு வியர்வை வெளியில வந்தா என்ன நாற்றம் அடிக்கிறது, ஒரு மூக்கால வர்றது, வாயால வர்றது எல்லாமே தான். அப்படி இந்த 9 வாயில்கள், 9 ஓட்டைகள் நம்முடைய உடம்பிலே இருக்கிறது. இதோட என்ன பண்ணுது? கோதி குழம்பளிக்கும். அதை உள்ள போயிட்டு அந்த எல்லாத்தையும் அப்படியே குழப்பி அந்த குடத்துக்குள்ள அதுதான் இருக்கு. இந்த அழுக்குகள் தான் அப்படியே நிரம்பி வெறுக்கத்தக்க அழுக்குகள் அப்படியே இருக்குது. அந்த அழுக்கு குழம்பை வெளிப்படுத்தும் இந்த உடலாகிய இந்த குடத்தை பார்க்கறான். ஒருத்தன் பார்த்துட்டு சொல்றான், அவன் எப்படிப்பட்டவன்? பேதை. அவன் போதுமான அளவு அறிவு அற்றவனாக இருக்கிறான். இந்த உடம்பு போய் அப்படி சொல்றானே, இத அவ்வளவு பாராட்டுறானே. ஆனா இந்த உடம்பை என்ன சொல்லி பாராட்டுறான் தெரியுமா? பெருந்தோழி. ஆகா, உன்னுடைய தோல் என்ன அழகாக இருக்கிறது அப்படின்னு சொல்றான். பெய் வளையாய், உன்னுடைய கையிலே அணிந்திருக்கிற வளையல் எவ்வளவு அழகாக இருக்கிறது, உன்னுடைய தோல் எவ்வளவு மினுமினுப்பாக இருக்கிறது அப்படின்னு கண்களால் பார்த்துட்டு சொல்றான். அதனால என்ன சொல்லிட்டு, இந்த மாதிரி எல்லாம் அழகு பொருந்தியவள் என்றெல்லாம் சொல்லுகிறாயே, அந்த உடம்புக்குள்ள என்ன இருக்கு தெரியுமா? ஊறி போயிருக்கு அழுக்கெல்லாம். ஊறி உவர்த்தக்க 9 வாய்ப்புலன் அழுக்குகள் மூடி ஊறி போயிருக்கு. ஊறினா எவ்வளவு காலங்காலமாக ஊறி கிடக்கு. பழவினைகள் எல்லாம் அந்த உடம்புக்குள்ளதான் ஊறி கிடக்கு. அப்படி ஊறி கிடக்கிறது வெறுக்கத்தக்க 9 புலன்கள் வழியாக அவ்வழுக்கு குழம்பை வெளிப்படுத்தும். அதாவது கோதி குழம்பலைக்கும் அந்த அழுக்கை வெளிப்படுத்தக்கூடிய உடலாகிய குடத்தை என்ன சொல்றான்? அறிவில்லாத ஒருவன், அறிவிலே குறைபாடுடைய ஒருவன் சொல்றான். மேலே போர்த்தி இருக்கக்கூடிய அந்த தோலை பாக்குறான், என்ன மினுமின்னு இருக்குப்பா அப்படின்னு அப்படியே புகழறான். கண்களால் கவரப்படுகிறான். பெருந்தோளை உடையவளே, வளையல்கள் அணிந்தவளே என்றெல்லாம் பிதற்றி கொண்டே அலைகிறான். இப்படி அவன் பெண்ணாசை பிடித்தவனாக இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த பெண்ணாசையை விட்டு விடு அப்படின்னு சொல்ற. இந்த ஆசைகள்லாம் இருக்கக்கூடாது, நீ என்ன பண்றதுக்கு வந்தியோ இந்த உலகத்துக்கு அதை செய் அப்படின்னு சொல்லுவது போல அந்த பாடல் அமைந்திருக்கிறது. அதற்கு அடுத்த பாடல் பண்டம் அறியார் படு சாந்தும் கோதையும் கண்டு பாராட்டுவார். கண்டிலர்கொல் மண்டி பெடைச்சேவல் மண்கழகு பேர்த்திட்டு குத்தல் முடை சாகாடு அச்சிற்றுழி. என்ன சொல்றாரு? பண்டமறியார் படு சாந்தும் கோதையும் கண்டு பாராட்டுவார். கண்டிலர்கொல், பாராட்டுறவங்க பார்க்கலையா? மண்டி பெடைச்சேவல் வன்கழகு பேர்த்திட்டு குத்தல் முடை சாகாடு அச்சிற்றுழி. நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னால சொன்ன பாருங்க, இந்த உடம்பு ஒரு வாகனம். இந்த வாகனத்தின் வழியாகத்தான் நாம் பேரின்பத்தை அடைய முடியும்.
இந்த உடம்பு இல்லாம எதையுமே நம்ம அனுபவிக்க முடியாது. உடம்பு என்பது மிக மிக முக்கியமானது. அதனாலதான் திருமூலர் சொல்றாரு, உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே அப்படின்னு சொல்றாரு. உடம்பை வளர்க்க வேண்டும் அப்படின்னு சொல்றாரு. இந்த உடம்பு இருந்தால்தான் சென்று நாம இறைவனை அடைய முடியும் அப்படின்னு சொல்றாரு. அப்போ சாகாடு அப்படின்னா வண்டின்னு அர்த்தம். அச்சிற்றுழி அப்படின்னா அந்த வண்டியினுடைய அச்சு முறிஞ்சு போச்சு அப்படின்னா என்ன அர்த்தம்? உடம்பு இறந்து போனால் அப்படிங்கிற பொருள். ஓடுற வரைக்கும் வண்டி ஓடிக்கிட்டே இருக்கும். நிறைய பேர் சாதாரணமா இயல்பா பேசும்போது நம்ம பார்த்திருக்கலாம். எப்படி இருக்கீங்க அப்படின்னா, ஓடுதுங்க, வண்டி நல்லா தான் ஓடிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருப்போம். இந்த வண்டி சாகாடு அப்படின்னா வண்டி. அச்சிற்றுழி அப்படின்னா அந்த வண்டியினுடைய அச்சு இருக்குல்ல, அந்த சக்கரத்துல 2 பக்கத்துலயும் அச்சு போட்டிருப்பாங்க, அச்சாணி அப்படின்னு பேர். அந்த அச்சாணி இல்லை அப்படின்னா வண்டி ஓடாது, முச்சானும் ஓடாது. அச்சாணி இல்லாத தேர் முச்சானும் ஓடாது. அதாவது 3 சான் அளவு கூட ஓட முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. கம்பராமாயணத்துல கைகேயி அச்சாணிக்கு பதிலாக தன்னுடைய விரலை அந்த இடத்துல சொருகி அந்த தேரை தடுத்து நிறுத்தி ஓட வச்சு தசரதனுக்கு வெற்றியை வாங்கி கொடுத்தா. அதனாலதான் அவன் மகிழ்ந்து உனக்கு 2 வரங்கள் தரணும்னு சொன்னான் அப்படின்னு கம்பராமாயணத்திலே சொல்லப்படுகிறது. அந்த மாதிரி இந்த அச்சாணிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த வண்டி ஓடணும்னா அச்சாணி வேணும். அந்த அச்சாணிங்கிறது தான் உயிர். அந்த உயிர் நம்ம உடம்ப விட்டு போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, என்ன ஆகும்? மண்டி பெடை சேவல் வன்கழுகு பேர்த்திட்டு குத்தல் முடை. முடைன்னா முடை நாற்றம் வீசக்கூடிய உடம்பு. அச்சு போயிடுச்சுனாலே உடம்பு என்ன பண்ண ஆரம்பிச்சிரும்? நார ஆரம்பிச்சிரும். 2 நாளைக்கு மேல உடம்ப வச்சிருக்கவே முடியாது. இப்ப ஐஸ் பொட்டிக்குள்ள எல்லாம் வச்சாங்கன்னா கூட அதுக்கு மேலையும் அதை எடுக்கும்போது ஒரு நாற்றம், துர்நாற்றம் வீசும். அது எவ்வளவு அழகு பொருந்திய, எவ்வளவு நீங்க பன்னீர்ல குளிச்சு ரோஜா பூ அதை இதை பூசி வச்சிருந்தா கூட அந்த அச்சு உடம்ப விட்டு அந்த உயிர் போயிடுச்சு அப்படின்னா என்ன ஆகும்னா அந்த உடம்பு நாற்றம் எடுக்கும். அப்ப நாற்றம் எடுத்த உடனே அந்த உடம்ப என்ன பண்ணுவாங்க? தூக்கிட்டு போய் போட்டுருவாங்க. போட்ட உடனே பெடை சேவல் வன்கழுகு, இந்த கழுகுல ஆண் கழுகு பெண் கழுகு 2 கழுகும் என்ன பண்ணும்? அந்த உடம்ப அப்படியே கொத்தி கொத்தி பேத்து அதை சாப்பிடும். அப்படிப்பட்ட பண்டம் தான் இந்த பண்டம். இந்த உடம்புங்கிற பண்டம் இருக்கே, அது அப்படிப்பட்ட பண்டம் தான். திருமந்திரத்துல ஒரு பாட்டு சொல்றாரு, பண்டம் பெய் கூரை பழகி விழுந்த கால் உண்ட பெண்டிரும் மக்களும் பின் செல்லார். இந்த பண்டம் பெய் கூரை, அதாவது வீடு வச்சுக்கோம்ல, அந்த வீடு விழுந்துட்டுது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறம் அந்த வீட்டுல யாருமே போய் அதுல இருக்க மாட்டாங்க. உடஞ்சு போன வீட்டுல யாரு போய் இருப்பா? அதே மாதிரி இந்த உடம்பும் உடஞ்சு போயிட்டுதுன்னா நம்மளோட இவ்வளவு காலம் கூட பழகிக்கிட்டே வந்த பெண்களாகட்டும், அதாவது மனைவியை சொல்றாரு அவர். ஏனென்றால் எழுதியவர் ஆணாக இருக்கிற காரணத்தினாலே மனைவியை சொல்கிறார். பெண்கள் மனைவியும் வரமாட்டா, மக்களும் வரமாட்டாங்க, யாரும் நம்ம கூட வரப்போறதே இல்லை. இது திருமூலர் சொல்றாரு. அததான் இவர் சொல்றாரு. அப்படிப்பட்ட பண்டம் தான் இந்த பண்டம். இந்த உடம்பு அப்படிப்பட்ட பண்டம், நாற்றம் அடிக்கக்கூடிய பண்டம். இது உயிர் போயிடுச்சு அப்படின்னா கழுகும் காக்காவும் கொத்தி எடுத்து தின்னக்கூடிய மாமிசம் தான் இந்த உடம்பு முழுவதும் ஊறி கிடக்கு. அப்படிப்பட்டதுதான் என்று அறியாதவர்கள் இருக்கிறார்களே. பண்டம் அறியார் படு சாந்தும் கோதையும் கண்டு பாராட்டுவார். இந்த பண்டத்தினுடைய தன்மை தெரியாதவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, நீ பூசி இருக்கிற சந்தனத்துல உடம்பு என்ன வாசம் அடிக்குது தெரியுமா? சாந்துன்னா சந்தனம், கோதைன்னா மாலை. நீ வச்சிருக்கிற பூவும் நீ போட்டிருக்கிற மாலையும் நீ பூசி இருக்கிற சந்தனமும் என்ன வாசனை அடிக்குது தெரியுமா அப்படின்னு நினைப்பாங்களே தவிர அந்த வாசனை இந்த உடம்பினுடைய வாசனை இல்லைங்கிறது தெரியாது. அது வேறு இது வேறுங்கிறது தெரியாது. அதனால என்ன பண்ணுங்க, இந்த பெண்கள் பின்னாலேயோ இந்த உடம்பு பின்னாலேயோ அலைந்து கொண்டு இருக்காதீர்கள் அப்படின்னு இந்த சமண முனிவர்கள் குறிப்பிடுறாங்க. உடம்பாகிய பண்டத்தின் இயல்பை அறியாதவர்கள் பண்டமறியார் படுசாந்தும் கோதையும் அதன் மேல் பூசப்படும் சந்தனத்தையும் அணியப்பெறும் மலர் மாலைகளையும் கண்டு பாராட்டுவர். அவங்கெல்லாம் அதைதான் பாராட்டுவாங்க. கண்டிலர்கள் அவங்க பார்க்கல. எதை பார்க்கல? சாகாடு அச்சுற்றுழி, இந்த உடம்பு உயிர் போன பிறகு, இந்த வண்டி அச்சாணி முறிந்த பிறகு, இந்த பெட்டை கழுகும் சேவல் கழுகும் இந்த மாமிசத்தை குத்தி குத்தி தின்பதை அறியாதவர்களாக இருக்கிறார்கள் அப்படின்னு அவர் சொல்லிட்டு
உடம்பை நீங்கள் போற்றாதீர்கள். உடம்பை பாதுகாக்கிறது வேற, இந்த மாதிரி மேக்கப் போட்டுக்கிட்டு அதை புகழ்ந்து கொண்டிருப்பது வேறு அப்படிங்கிறத குறிப்பிடுறார். அதுக்கு அடுத்த பாட்டு இதுவும் அதுக்கு அடுத்த பாட்டும் ஏறத்தாழ ஒரே பொருள் தான். கழிந்தார் இடுதலை கண்டார் நெஞ்சு உட்க குழிந்து ஆழ்ந்த கண்ணவாய் தோன்றி போற்றி தோன்றி ஒழிந்தாரை போற்றி நெறி நின்மின் இற்றிதன் பண்பென்னும் சாற்றுங்கொல் சாலச் சிரித்து. ரொம்ப அந்த இடத்துல கொண்டு வந்துட்டார் பாருங்க. போற்றி நெறி நின்மின் அப்படின்னு சொல்ற மாதிரி, அந்த நெறி அப்படின்னா நல்ல வழியிலே, தர்ம வழியிலே, அற வழியிலே நில்லுங்கள் அப்படின்னு சொல்றாரு. என்னத்துக்கு சொல்றாரு அப்படின்னா, இறந்தவர்கள்லாம் இருக்காங்கல்ல, அதெல்லாம் எரிச்ச உடனே அந்த தலை மண்டை ஓடெல்லாம் கிடக்கும். அந்த சுடுகாட்டுல அந்த எரிக்கப்பட்ட மண்டை ஓடு எப்படி இருக்கும் தெரியுமா? பார்க்கவே பயமா இருக்கும். நிறைய பேர் அந்த பக்கம் போக மாட்டாங்க, சுடுகாட்டு பக்கம் நிறைய பேர் போக மாட்டாங்க, பயமா இருக்கும். அப்போ அந்த மண்டை ஓடு எப்படி இருக்கும்னா கண்ணெல்லாம் அப்படியே உள்ள போயிருக்கும். அந்த உட்க குழிந்து ஆழ்ந்த கண்ணவாய் தோன்றி, பல்லெல்லாம் அப்படியே காட்டும், கண்ணெல்லாம் உள்ள போய் ஒரு பள்ளம் இருக்கும். அதை பார்த்த உடனேயே ஒரு பயம் வரும். அது என்ன பண்ணும், சிரிக்கிற மாதிரி கிடக்கும் அந்த மண்டை ஓடு. பார்த்தா அப்படியே பல்ல காட்டிக்கிட்டு அப்படியே கண்ணெல்லாம் அப்படியே குழிஞ்சு போய் அப்படியே சிரிக்கிற மாதிரி ஒரு தோற்றம் வெள்ளை வெள்ளையர்னு கிடக்கும். அதை பார்த்துட்டு என்ன பண்ணுதான், செத்து போகாம போறவங்க எல்லாம் இருக்காங்கல்ல, அவங்கள பார்த்துட்டு அந்த மண்டவோடு கேக்குதான், என்ன பார்த்தீங்களா, இதுதான் அந்த உடம்பினுடைய தன்மை அப்படின்னு சிரிக்குதான், இளக்காரமா சிரிக்குதான். சிரிச்சுக்கிட்டு பார்த்துட்டு சொல்லுது, இந்த உடம்பின் தன்மை இப்படிப்பட்டதுதான் ஒழி. அதனால என்ன சொல்லுது, அறத்தை போற்றி செய்யுங்கள். அந்த கண்ணவாய் தோன்றி ஒழிந்தாரைன்னு இருக்குல்ல, அந்த கண்களையும் அந்த பற்களையும் வைத்துக்கொண்டு இறக்காமல் இருக்கக்கூடியவர்களை பார்த்து போற்றி நெறி நின்மின். இங்க பாருங்க, நல்ல தர்ம காரியங்களை பண்ணுங்க, நல்ல பாதையில செல்லுங்க, மறந்து மற்றவர்களுக்கு தீமை செய்யாதீங்க அப்படின்னு என்னென்ன நற்குணங்கள் இருக்கோ எல்லாத்தையும் அந்த மண்டவோடு நம்ம கிட்ட சொல்லிட்டு சிரிக்கிற மாதிரி இந்த சமண முனிவர்களுக்கு தெரியுது. நம்ம பார்த்தாலும் நமக்கும் அப்படிதான் இருக்கும், ஆனா அது வேற எதையாவது சொல்ற மாதிரி இருக்கும். ஆனா அவர்கள் முனிவர்களாக இருந்த காரணத்தினால இந்த அறவழிப்படி நடங்க, நல்லதை செய்யுங்கள், நன்னெறியில் நெல்லுங்கள் அப்படின்னு சொல்றது மாதிரி அது இருக்குது அப்படின்னு அவர் சொல்றார். அதுக்கப்புறம் இந்த இறுதியாக அந்த 50வது பாடல், அந்த பாடல்ல என்ன சொல்றாரு அப்படின்னா, உயிர் போயார் உட்கச் சிரித்து செயிர்தீர்க்கும் செம்மாப்பவரை செயிர்தீர்த்தார் கண்டிற்றிதன் வண்ணம் என்பதனால் தம்மையோர் பண்டத்துள் வைப்பது இலர். என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த செத்து போன மண்டவோடு அப்படி சொல்லுதுன்னு அவர் அங்க சொன்னார். இங்க என்ன சொல்றாரு, இந்த செத்து போன மண்டை ஓட்டை பாக்குறாங்கல்ல, பார்த்தா அது சிரிக்குது இவங்களை பார்த்துட்டு. உயிர் போயார் வெண்டலை உட்கச் சிரித்து, அந்த வெண்தலை இருக்க வெள்ளை வெள்ளையர்னு இருக்கிற அந்த மண்டை ஓடை, கருப்பா இருக்கிறவங்க செத்தாலும் சேப்பா இருக்கிறவங்க செத்தாலும் வெள்ளையா இருக்கிறவங்க செத்தாலும் மண்டை ஓடு ஒரே நேரத்துலதான் இருக்கும். அந்த மாதிரி அந்த வெள்ளை மண்டை ஓடு இருக்க, அது என்ன பண்ணுது, சிரிக்குது. இந்த உட்க அப்படின்னா என்ன சொல்றாங்கன்னா, கபத்தாலான இந்த உடம்பு அப்படின்னு சொல்றாங்க, சளியால் ஆனது அப்படிங்கிறதையும் அந்த இடத்துல குறிப்பிடுறாங்க. உயிர் போயார் வெண்டலை உட்கச் சிரித்து, இந்த உயிர் போனவங்களோட வெள்ளை தலை இருக்கு பாருங்க, அந்த தலை என்ன பண்ணுது, சிரிக்குது. சிரிச்சுட்டு எப்படி சிரிக்குதான், பயப்படுற மாதிரி சிரிக்குது. முன்னால பாடல்ல அது இகழ்ச்சியாக சிரிக்கிறது, இப்ப என்ன பண்ணுது, பயப்படுற மாதிரி சிரிக்குது. சிரிச்சுட்டு சொல்லுது, இல்லற வாழ்க்கையில் இருமாந்து நிற்கிற செம்மாப்பவர் அப்படின்னா இருமாப்போடு இருப்பவர்கள், ஆணவத்தோடு இருப்பவர்கள், அப்படிப்பட்டவங்களை அது பாக்குது. பார்த்துட்டு இல்லறத்துல அந்த இருமாந்து இருக்கிறவங்களை பார்த்துட்டு சொல்லுது, நீ பண்றதுல நிறைய குற்றங்கள் இருக்கு, நீ நிறைய தவறுகள் பண்ற,
இல்வாழ்க்கை அப்படின்னு சொன்னாலே இல்வாழ்வான் என்பான் இயல்புடைய மூவர்க்கும் நல்லாற்றி நின்ற துணை அப்படின்னு வள்ளுவம் நிறைய இல்வாழ்க்கையை பத்தி சொல்லுது. இல்வாழ்க்கையில இருந்தா என்னென்ன அறங்கள் செய்யணும், யார் யாரை உபசரிக்கணும், யார் யாரை பாராட்டணும், எப்படிப்பட்ட மக்களை பெற்றெடுக்கணும், எப்படி மக்களை வளர்க்கணும், எல்லாவற்றையும் திருக்குறள் சொல்லுது. அதேதான் நம்ம இந்த இடத்துல கொண்டு வந்து நம்ம பொறுத்துனா, இந்த இல்வாழ்க்கையில மயங்கி கிடக்குறாங்க நிறைய பேர், மயக்கத்திலேயே இருக்காங்க. அது ஒரு மிகப்பெரிய ஒரு தவறு. மயக்கத்திலே இருந்து வெளியில வரணும். இந்த மாதிரி இருமாந்து கிடக்கக்கூடியது மயக்கம். அந்த மயக்கத்தில இருந்து நீ வெளிவந்து குற்றங்கள் செய்வதை தவிர்த்து உண்மையை உணர்ந்து கொள் அப்படின்னு இந்த வெண்தலைகள் பயமுறுத்துகின்றன நமக்கு. வாழ்க்கைனா இதுதான். இந்த உடம்பு மேல நீ ஆசை வைத்து விடாதே. பண்டத்துள் வைப்பது இல்ல, பண்டத்துல ஆசை வைக்காத. இந்த உடம்ப பண்டம்னு சொல்ற, இதுக்குள்ளார நீ ஆசை வைக்காதே. ஆசை நீ இல்லறத்துல வாழ்ந்து கொண்டு நீ மயக்கத்தோடு இருப்பது மிகப்பெரிய தவறு. அதுல இருந்து நீ வெளியில வந்துரு. இந்த உடம்பினுடைய தன்மை இதுதான். எவ்வளவு நாளைக்கு இருக்கும்னு சொல்ல முடியாது, எப்ப இதனுடைய அச்சு போகும்னு சொல்ல முடியாது, எந்த நேரத்துல என்ன நடக்கும்னு சொல்ல முடியாது. அதனால இந்த உடம்பினுடைய இயல்பு இதுதான், நாற்றமடிக்கும். இதை பற்றி இன்னொரு சித்தர் சொல்றாரு, கூறுவேன் தேகம் அது என்ன என்றால் குருபரனே எலும்புதனை காலாய் நாட்டி. 4 கால் வைக்கிற மாதிரி 2 எலும்ப வைக்குது. மாறுபடா எலும்புக்கு துவாரமிட்டு எலும்புக்கு ஓட்ட போடுது. வன்மையுடன் நரம்பினால் வலிந்து கட்டி, இந்த உடம்பு அப்படியே வலிந்து நரம்ப போட்டு கட்டுது. தேறுதலாய் ரத்தம் அதை ஊற்றி, இந்த உடம்புக்குள்ளார ரத்தத்தையும் ஊத்துது. தேற்றமுடன் அதன் மேலே தோலை மூடி, அது மேல நல்ல பளபளன்னு ஒரு அழகான தோலை மூடுது. மூடிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுது, சுவாசத்தை கொடுக்குது. இப்படிதான் இந்த உடம்புல தேகம் உண்டாச்சு. இப்படி உருவான தேகம் மறுபடியும் பழைய நிலையை அடையும் போது என்ன ஆகும், எலும்பா போயிடும். திரும்ப அது உடம்புல இருக்கிற ரத்தம் குருதி எல்லாமே போயிட்டு நாற்றம் பிடித்த உடம்பாக மாறி போகும். அதனால இந்த உடம்பை ஒரு பொருட்டாக கருதாதே, இந்த உடம்புக்கு முக்கியத்துவம் கொடுக்காதே. பாதுகாத்து வச்சுக்கணும், அதுல பிழை இல்லை. ஆனா இந்த பாதுகாக்க வேண்டிய இந்த உடம்பை வைத்துக்கொண்டு தவறுகள் செய்யக்கூடாது, குற்றங்கள் செய்யக்கூடாது, மயக்கங்களிலே மூழ்கி கிடக்கக்கூடாது, அறத்தை மறக்கக்கூடாது. சமூகத்துக்கு நம்மால் ஆன நல்ல காரியங்களை செய்து கொண்டே இருக்க வேண்டும். சமூகம் சிறப்புற்று விளங்க வேண்டுமானால் இந்த மாதிரி நமக்கு ஆசைகள் வரக்கூடாது. காம வெகுளி மயக்கம் என்ற இவற்றிலே நாம் மூழ்கி போய்விடக்கூடாது என்பதை தான் இந்த 5 பாடல்களிலும் மிகச் சிறப்பாக இந்த சமண முனிவர்கள் சொல்கிறார்கள். சமண கருத்துகள் இதிலே நிரம்பி இருக்கின்றன என்பதை நாம் உணர்ந்து இதனுடைய பொருளை புரிந்து கொண்டு நாம் இந்த உலகத்துக்கு ஆற்ற வேண்டிய கடமைகளை மிக சீரோடும் சிறப்போடும் ஆற்றி ஒரு நல்லதொரு நிலையை அடைய வேண்டும் என்று இன்றைக்கு இந்த நாலடியார் உரையின் மூலம் உங்கள் அனைவரிடத்திலேயும் கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.